வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். நம்ம ஒரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒரு முறைப்படி நடக்கணும். எல்லாமே ஒரு வழிமுறைகளை அனுசரித்து நம்ம புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற விஷயங்களையும் புது முறையில் அதை அணுகி அதில் இருக்கிற செம்மையான பழக்க வழக்கங்களை இன்னும் செம்மைப்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. அதை பற்றி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தென் அந்த அடிப்படையில் எமோஷன்ஸ் சொன்னால் நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்மளோட என்ன வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள் என்னெல்லாம்? கோபம், அதான் இருக்குது. உடனே சொன்ன உடனே வாயை திறந்து பேச்ச ஆரம்பித்த உடனே கோபம். எதுக்கு கோபம் வருது? அதுதான் போன விஷயம் எபிசோடில் பார்த்தோம். போன பதிவில் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் சரியாக புரியலையோ, எந்த அளவில் எந்த இடத்துல காம்ப்ரஹென்ஷன் லெவல் குறைவாக இருக்குதோ அங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு ரைசிங் அவர் மைண்ட் செட். எப்படி? அகெயின்ஸ்ட் தி ரிக்குயர்மெண்ட். இப்போ எப்படி இருக்கணுமோ அது இல்லாமல் அதுக்கு மாறுபட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் எல்லாமே செல்ஃப் சென்டர்டாக யோசிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வருது? கோபம் வருது. அதுபோல் நடக்கலைன்னா எல்லாரும் எப்படி நடப்பாங்க? எல்லாரும் எப்படி ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறோன்னு வைங்க. இது ஏற்புடையது இல்லை. ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் வி ஹவ் ஒன்லி 3-4 அவ்வளோதான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 10 மெம்பர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் அது என்ன பண்ணாது? எல்லாரும் ஒன்று போல் இருக்க முடியாது. ஏன்னா ஈச் ஒன் இஸ் டிஃபர்ஸ் இன் தேர் அப்ரோச் ஆஃப் திங்கிங் அண்ட் ரீசனிங். இப்போ அந்த திங்கிங் அண்ட் ரீசனிங் அப்படின்னு வரும்பொழுது இப்போ அதில் ஒரு வார்த்தை சொல்லலாம். த ஹோல் யூனிவர்ஸ் வில் ஒர்க் வித் யூ, வில் ஒர்க் ஃபார் யூ அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே நம்மளோட வேலை செய்யும், நம்மளுக்காக வேலை செய்யும். எப்போ? நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்பொழுது. எப்போல்லாம் இருக்கணும்? முதல்ல யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் அவர் ரேஜ்னா என்ன? அது எப்போ சென்ற பதிவில் பார்த்தோம். காரணம் இல்லாமல் ஒரு பெரிய அளவில் சில பிளாக்மெயில் பண்ணுறது, அப்புறம் பொய் சொல்கிறது, கோவப்படுறது, தப்பான விஷயத்த சொல்கிறது, அப்படிலாம் சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நடத்திக்க முடியும். ஆனால் பெரிய அளவில் பெரிய விஷயங்களை நம்ம நடத்திக்கணும்னு சொன்னால் இந்த ரேஜ் இருந்தால் பிரயோஜனப்படாது. ரேஜினால் எதையுமே சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு, இல்லாட்டி போனால் சில வாரங்களுக்கு பிறகு நம்மளுக்கு நிச்சயமாக புரிஞ்சிடும். சின்ன விஷயங்களுக்கு பொய் சொல்கிறோம், ஆனால் அந்த விஷயத்தில் அதுக்காக பொய் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நடத்தினுடுறோம். ஆனால் தொடர்ந்து நடக்கும்பொழுது அது எப்படி நடத்த வரும்? சாத்தியம் இல்லை. அது எதிர இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக புரிஞ்சிடுதுன்னா தே வில் புட் எ பிளாக் ஃபார் யுவர் ஃபர்தர் ரேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளாக் பண்ணுவாங்க. அப்படியானா நம்ம வேலை நடக்காது. தே வில் இக்னோர் அவர் ரேஜ். தே வில் சிம்பிளி பிரஷ் இட் அசைட் அண்ட் மூவ் ஆன் தேர் ஓன். அப்படி ஆகும். அதனால் இஃப் யூ லீவ் த ரேஜ், இஃப் யூ கம் அவுட் ஆஃப் யுவர் ரேஜ் அப்படின்னு சொன்னால் த ஹோல் யூனிவர்ஸ் வில் ஒர்க் ஃபார் யூ அப்படின்றத நிதர்சனமாக வெள்ளிடை மலையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சரி, திங்கிங் அண்ட் ரீசனிங்னு சொன்னோம். திங்கிங் அண்ட் ரீசனிங் சொன்னால் மனுஷன் மட்டும்தான், ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் யோசனை பண்ணுறாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் ரீசனிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க்கானது தான். ஏன்னா நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டால் அதர் ஸ்பீஷஸ் ஆல்சோ, சிங்கம், புலி, கரடி, அதுபோல் கார்னிவோரஸாக இருக்கிற அனிமல்ஸாக இருந்தாலும் ஹெர்பிவோரஸாக இருக்கிற அனிமல்ஸ், அதாவது பசு, ஆடு, அதுபோல் சாதாரண டொமஸ்டிக் அனிமல்ஸாக இருந்தால் கூட அது கூட யோசிக்கும். ஆனால் ஒன்று என்ன மிருகங்களாமல் யோசிக்கும். ஒரே விஷயம், கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ் அப்படியெல்லாம் செக்ரிகேட் பண்ணி பார்க்குறத காட்டிலும் மிருகங்கள் கூட யோசிக்கும் தான். ஆனால் மனுஷனை போல் யோசிக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நம்மளுக்கு தான் நியூரல் நெட்வொர்க், நியூரல் நாட்டு, அப்புறம் சென்ட்ரல் டெண்டன்சி, நியூரல் ஒரு பாயிண்டில் நம்ம எப்படியெல்லாம் செய்திகளை சேகரித்து வச்சுக்கிறோம், மெமரியிலேருந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றிலாம் அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இல்லாட்டி போனால் ஹைலி காம்ப்ளெக்சிட்டி இன் ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன், வெரி ஈஸி டு ரிட்ரீவ் த ஸ்டோர்டு மெசேஜஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அப்படின்னு வரும்போது இந்த அளவுக்கு அனிமல்ஸ் அப்படி யோசிக்குமான்னு கேட்டால் அதுக்கு நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இல்லை. அந்த அனிமலை பற்றி படிக்கிறவங்கள இருக்காங்களே அவங்கள கேட்டால் கூட அவங்கள இந்த அளவுக்கு சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனோட நியூரல் நெட்வொர்க்கில் கூட செய்திகள் இருக்கும். பட் ஹவு இட் வில் ரிட்ரீவ் அண்ட் ஹவு இட் வில் கோ ஃபார் இட் அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் எலிஃபண்ட்ஸ்க்கு மாத்திரம் நிறைய நினைவாற்றல் இருக்கும், பழைய நினைவுகளை அது பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு தான். ஆனால் அது யானையோட பழகி பார்த்தா தானே அதை பற்றி தெரியும். நம்மளுக்கு தான் மனுஷங்களோட பழகிறதுக்கே தெரியாத போகிறது.
Of late, social interaction goes vain in many occasions. We are unable to interact with people. We are unable to interact with our experiences, our emotions பற்றி நம்ம ரிஃபைன்ட் எமோஷன்ஸை வெளியில் காட்டிக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் அந்த அடிப்படையில் நம்ம அனிமல்ஸோட பிஹேவியரை பற்றி தெரிஞ்சுக்கிறது காட்டலாம். we will go on refining ourselves as a human being அப்படின்னு நம்ம தொடர்ந்து இதை பற்றி பார்க்கலாம். ஸோ திங்கிங் அண்ட் ரீசனிங்னால வாட் ஷுட் ஐ டூ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தோணணும். இப்போ இருக்க ஒரு மாலை நேரத்தில் நம்ம இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது நம்ம என்ன செய்யணும், அடுத்த 20 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்து எஸ் வில் ஹாவ் டு ப்ரிப்பேர் ஆல் தீஸ் திங்ஸ். ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் இதெல்லாம் இருக்குது, வெளியில் போய் இதெல்லாம் சில வேலைகள்லாம் பார்க்கணும். இன் பிட்வீன் இன் த மிட்ஸ் ஆஃப் திஸ் வில் ஹாவ் டு கோ ஃபார் த பார்க் அண்ட் கோ ஃபார் தி நேச்சுரல் ஏர் அண்ட் வாக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் வாட் இட் இஸ், வி ஆர் திங்கிங் அஹெட் வாட் எக்ஸாக்ட்லி வி ஷுட் டூ ஆஃப்டர் ஏன்னா ஒரு ஈவினிங் ஒரு 5:30 போல் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதே மாதிரி now it is 7 o'clock in the morning, what should we do அப்படின்னு சொன்னால் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் என்னெல்லாம் பண்ணோம், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னே என்னெல்லாம் ரெடி பண்ணிக்கணும், வாட் ஆர் ஆல் திங்ஸ் we should complete before commence our journey towards office. ஆஃபீஸுக்கு போக கிளம்புறதுக்கு முன்னாடி சில வேலையெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு, இன்றைக்கி என்ன பண்ணும்போது அதில் மெயில் பார்க்கணும் அப்படி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன அனக்டோட் தான். ஆல் தீஸ் திங்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி டினோட்ஸ் அடுத்தது என்ன செய்யணும், வாட் ஷுட் வி டூ நெக்ஸ்ட் அப்படின்னு. இதை ஸ்கூல் போகிற பசங்களும் அதை பார்த்துக்கலாம். ஒரு வீக்கெண்ட்ஸில் நம்ம என்ன செய்யணும் அப்படி நாம் இந்த வாரத்தில் விட்டு போன அசைன்மெண்ட்டில் எழுதிடணும். அந்த அசைன்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல மனப்பாடமாக ஆக்கிடணும். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். வி ஷுட் டெவலப் தி ரஃப் பேப்பர் ஃபார் திஸ் ஸ்டடிங் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு 3 அல்லது 4ஆம் கிளாஸ்லேருந்து இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு இப்படி ஒரு ஹேபிட்டை நம்ம வளர்த்து கொடுத்தோமான அதில் வந்து தொய்வு படிக்கலை, we are unable to complete the assignment, we are unable to study the இந்த வீக்கெண்டுக்குள்ள பாடங்களை நம்ம படிச்சுக்க முடியல அப்படின்ற ஒரு நிலைமையே வராது. தொடர்ந்து we continue to do this way. அது என்ன 3ஆம் கிளாஸ்லேருந்து slowly we'll have to develop this as a habit. அது என்ன ஆகும், தொடர்ந்து நம்ம செய்துக்கிட்டு வர முடியும். ஒரு 6 அல்லது 7ஆவது வகுப்பு வரும்பொழுது நிறைய விஷயங்களை நம்மளே செய்ய முடியும். சிறப்பாக செய்கிறோம்ன்ற ஒரு பேர் கூட வந்துடும். 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நம்மளை இதில் தோக்க அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இன்னொருத்தர் யாராவது இது போல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளால் அவங்க நம்மளோட கம்பீட் பண்ண முடியும். எதுக்குன்னு சொன்னால் படிக்கிறது அதோட எப்போ என்ன பண்ணக்கூடாது, ஒரு போராடக்கூடாது. இனிமையான ஒரு தென்றல் காற்றை எப்படி நம்ம அனுபவிக்கிறோமோ அதுபோல் இனிமையான மனப்பான்மையோடு படித்தாக்க we can conquer the universe with regard to our studies. அதில் நம்ம ரேஜை விட்டுட்டா the whole universe will work with you. எப்படின்னு கேட்டால் இந்த அளவில் அடுத்தவங்க அவங்க படிச்சுறாங்க, இவங்க படிச்சுறாங்க, இவங்களால எல்லாம் செய்ய முடியுது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியலன்னு சொன்னால் we are wasting our time by being with this gadget or some other idiot box முன்னாடியோ ஏதான உட்காந்து பொழுத என்ன பண்ணுறோம், பலன் இல்லாமல் கழிக்கிறோம். பொழுத பலன் இல்லாமல் கழிக்கிறதுனால தான் அந்த பலன் இன்மை அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லைன்னா அட் த எண்ட் ஆஃப் த வீக் நம்மளுக்கு ஒரு பெரிய அளவில் என்ன ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே தட் லீட்ஸ் அஸ் டு ரேஜ் அப்படின்னு. ஹவு டு ஓவர் கம் திஸ் அப்படின்றத பற்றி வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.